அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை இன்று வெளியாகிறது. அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். உங்களோட இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். சரியாக எத்தனை மணிக்கு இந்த வெள்ளை அறிக்கையானது வெளியிடப்பட இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கையை இன்று மாலை 5:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் வெளியிடுகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை மற்றும் முந்தைய ஆட்சியினுடைய செயல்பாடு குறித்த வெள்ளை அறிக்கை, அதாவது ஒயிட் பேப்பர் வெளியிடப்படும் என அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில நிர்வாகத்தினுடைய வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில மாநிலத்தின் நிதி மற்றும் கஜானாவினுடைய தற்போதைய நிலை குறித்து மக்களிடம் உண்மைகளை கொண்டு சேர்க்க இந்த அறிக்கை தயார் செய்து வருவதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்திருந்தார். பதவியேற்பு விழா மேடையிலேயே முதல்வர் விஜய் இந்த அறிவிப்பினை வெளியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் இது தொடர்பாக முதல்வர் விஜய் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் செய்தியாளர் சந்திப்புல உறுதிப்படுத்தியிருந்தார். வெள்ளை அறிக்கையினுடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் முந்தைய அரசால தமிழக கஜானா எவ்வாறு கையாளப்பட்டது, மாநிலத்துல உண்மையான நிதிநிலை என்ன என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு உணர்த்துவதே இந்த வெள்ளை அறிக்கையினுடைய நோக்கமாகும். பொதுவாகவே ஒரு ஆட்சி முடிவடைந்த பிறகு மற்றொரு ஆட்சி பொறுப்பேற்கிறது என்றால் கடந்த ஆட்சி காலத்துல நிதிநிலையை எப்படி கையாளப்பட்டது, கஜானாவில் எவ்வளவு நிதி இருப்பு இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் வெள்ளை அறிக்கை வெளியிடுவார்கள். அந்த வகையில புதிதாக ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் பொறுப்பேற்ற பொழுதே முதல் மேடையிலேயே வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த சூழல்ல தான் அவ்வப்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சனும் இது தொடர்பான வெள்ளை அறிக்கை தொடர்பான தீவிர ஆலோசனை நடைபெற்று வருவதையும் உறுதி செய்திருந்தார். இந்த வகையில ஒவ்வொரு துறையாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுவதுதான் வழக்கம். அப்படித்தான் வெள்ளை அறிக்கையை தயார் செய்வார்கள். அந்த வகையில அனைத்து துறை அமைச்சர்களும் துறை சார்ந்த அதிகாரிகளோடு தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வந்தார்கள். இதன் அடிப்படையில இன்று நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட இருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு அரங்கில இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட இருக்கிறது. தமிழக முதல்வர் விஜய் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை மற்றும் முந்தைய ஆட்சியினுடைய செயல்பாடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல நிர்வாகத்தினுடைய வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யும் வகையில மாநிலத்தின் நிதி மற்றும் கஜானாவினுடைய தற்போதைய நிலை குறித்து மக்களிடம் உண்மைகளை கொண்டு சேர்க்கும் இந்த அறிக்கை தயாராகி வருவதாகவும் கூறப்பட்டது. பதவியேற்பு விழா மேடையிலேயே முதல்வர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்பொழுதிலிருந்தே தற்பொழுது வரை ஒரு பெரும் எதிர்பார்ப்புகள் நிலவி வந்தது. அதாவது முந்தைய அரசு எதற்கெல்லாம் நிதிகளை செலவிட்டிருக்கிறார்கள், நிதி அவர்கள் கையாண்ட விதம் எவ்வளவு கடன் சுமை இருக்கிறது என்பதை போன்ற வெளிப்படைத்தன்மையாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுகிறது. நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் இது தொடர்பான முதல்வர் விஜய் விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிக்கையும் வெளியிடுவார் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். பொதுவாகவே முந்தைய அரசால் தமிழக கஜானா எவ்வாறு கையாளப்பட்டது, மாநிலத்தினுடைய உண்மையான நிதிநிலை என்ன என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு உணர்த்துவது இந்த வெள்ளை அறிக்கையினுடைய நோக்கமாகும். இப்படித்தான் ஒவ்வொரு அரசும் பொழுது புதிதாக வரும் அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று மாலை 5:30 மணிக்கு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் நிதி தொடர்பான வெள்ளை அறிக்கையை வெளியிட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.